தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கும் அவருடைய மனைவி சங்கீதா அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்து ஆக போதுன்ற ஒரு விஷயம் வந்து சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே பரவலா பேசிட்டு இருக்கு. இந்த தேர்தல் சூழல், இந்த சூழல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சியினர், அதாவது நாம் தமிழரா இருக்கட்டும், டிஎம்கே காரங்களா இருக்கட்டும், இவங்க என்ன பண்றாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது வலைத்தளங்கள்ல ஒரு வதந்திய கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. என்ன கிளப்பிடுவான்னு பாத்தீங்கன்னா, டிவிகே தொண்டர்கள், அதாவது விஜய் ரசிகர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய்க்கும் சங்கீதாக்கும் உள்ள பிரச்சனைனால டிவிகே தொண்டர்கள் சங்கீதாவை ஆபாசமாக சித்தரிச்சு பொது வலைதளங்கள்ல போடுறாங்க. சங்கீதாவை ஆபாசமா திட்டுறாங்க. சங்கீதா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய புகைப்படத்தை ஆபாசமா சித்தரிச்சு பொது வலைதளங்கள்ல போடுறாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கடுமையா கண்டிக்கிறேன்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காரு. அப்படி இப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் மேல வன்மத்தை வச்சுக்கிட்டு, விஜய் ரசிகர்கள் மேலே வன்மத்தை வச்சுக்கிட்டு டிவிகே எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழல்ல டிஎம்கே காரங்களும் நாம் தமிழர்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு வந்து பாத்தீங்க நான் சொல்றேன்னா, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டு இருக்கா, விஜய் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அட்டாக் பண்ண முடியல. விஜய் ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 2026 தேர்தலை தமிழகத்தை ஆட்சி செய்ய போது விஜய் அவர்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இவனை எப்படி வீழ்த்துறது அப்படின்னு தான் கொண்டு விவாகரத்து மேட்டரே வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்தாங்க. இந்த விவாகரத்து மேட்டரே உண்மையாவே சங்கீதா அவர்கள் தான் அந்த மனுவை தாக்கல் நீதிமன்றத்துல பண்ணாங்களா, இல்ல சங்கீதாவை பேரை சொல்லி சங்கீதா உறவினர்கள் யாரா பண்ணாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் தெரியல. அது உண்மை சங்கீதா அவர்கள் வெளியே உடைத்தால் மட்டுமே தெரியும் தவிர வேற எதுவும் தெரியாது. இப்ப சூழல் போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் தொண்டர்கள் எதற்காக அவங்களுடைய மனைவிய ஆபாசமா சித்தரிச்சு நாங்க பேசணும். விஜய் அவர்கள் எங்களுடைய அண்ணன் அப்படின்னா அவங்க எங்களோட அண்ணியார். அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு? அது அவர்களுடைய பிரச்சனை. விஜய் அண்ணனோடையும் அண்ணியோடையும் பிரச்சனை அவங்க பார்த்துப்பாங்க. அது நாங்க வந்து அவங்க குடும்ப பிரச்சனை கூட நாங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் ரீதியாக தான் விஜய் அண்ணாவோட ஒண்ணு சேர்ந்திருக்குமே தவிர குடும்ப ரீதியாக எப்பொழுதுமே விஜய் தொண்டர்களா இருக்கட்டும், விஜய் ரசிகர்களா இருக்கட்டும் சேர்ந்து போறது இல்லை. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நாம் தமிழர் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆபாசமா ஒரு நடிகையோட, இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு போலீஸ் அதிகாரிக்கும் சீமான் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது கூட அந்த போலீஸ் அதிகாரியோட மனைவியோட புகைப்படத்தை ஆபாசமா சித்தரிச்சு ஆபாசமா பொது வலைதளங்களை ரெண்டு பேருமே தப்பு தப்பா பேசுறது யாருன்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சிகள். இந்த நாம் தமிழர் கட்சிகள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, விவாதத்திலையும் நாம் தமிழர் தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாயிட்டாங்க. டிவிக்கு தொண்டர் ரொம்ப அதிகமான பொது தளங்கள்ல இவங்க போட்டியிட முடியாம 10 ஃபேக் ஐடி ரெடி பண்ணிக்கிறது. 10 ஃபேக் ஐடியை பயன்படுத்திக்கிட்டு 10 ஃபேக் ஐடியிலுமே விஜய் அவர்களோட படத்தை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி சங்கீதா அவர்களை பத்தி அவதூற பரப்பிட்டே இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட பார்த்தீங்கன்னா, ஒரு டிவிக்கு ஆதரவாக தான் நான் இன்ஸ்டாகிராம்ல பேசிட்டு இருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா விஜய் படம் போட்டு ஒரு சிம்பிள்ல அதை எனக்கு கெட்டாவது திட்டுறான். எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ ஐடி ஓபன் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது இந்த மாதிரி விஜய் அவரோட புகைப்படத்தை டிஸ்பிளே, அதாவது டிபி, இன்ஸ்டாகிராம்ல டிபியா வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றது, விஜய் ரசிகர்கள் வந்து சங்கீதாவை திட்டுற மாதிரி, இந்த வன்மத்தை கக்குற மாதிரி இப்படி பண்ணி பாரு. ரசிகனா தற்கூரின்னு சொன்னா தற்கூரி தான், இவங்களாம் இப்படிப்பட்ட ஆளுங்க தான், இவங்களாம் இப்படி கேவலப்பட்டவங்க தான், இந்த நாம் தமிழ் இவங்கெல்லாம் இப்படி கேவலப்பட்ட ஆட்கள் தான் அப்படின்ற மாதிரி வெளி உலகத்துக்கு காமிக்கிறதுக்காண்டி இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கேவா இருக்கட்டும், அதே நாம் தமிழ் கட்சியா இருக்கட்டும், இவங்களே ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவதூற பரப்புறாங்க, வன்மத்தை கக்குறாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்ற தெளிவா கேட்டுங்க, உங்களுக்கு எல்லாம் வெக்கமாலையாடா, வெக்கமாலையா? விஜய் தொண்டர்கள் என்றைக்குமே விஜயோட அண்ணனா, விஜயோட மனைவியார் இன்றுல என்றுமே அவர்கள் எங்களுக்கு அண்ணிதான். ஆனா அவர்களை எந்த நேரத்திலும் அவங்களை ஆபாசமா சித்தரிச்சு ஆபாசமான வார்த்தைகளை திட்டம் எங்களுக்கு அவசியம் கிடையாது. நாங்க திட்டவும் போறதுல நாங்க திட்டவும் இல்ல. பண்ணது யாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். பொது வலைதளங்கள்ல விஜய் அவர்களோட புகைப்படத்தை பயன்படுத்தி அதிகமான ஒரு கணக்குகளை, இன்ஸ்டாகிராம்ல அதிகமான கணக்குகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினர் டிஎம்கே காரங்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபேக்கா ஒரு ஃபேக் ஐடியை பயன்படுத்தி ஃபேக்கா வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை மேல கடுமையா அவதூற பயன்படுத்திட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்க என்ன அவதூற பயன்படுத்தினாலும் 2026 தேர்தல் நம்முடைய விசில் சின்னத்திற்கு விஜயநந்தனுக்கு மட்டுமே.